ஜீவா என் கஸ்டடியில தான் இருக்கான். அவனை வச்சு பஞ்சாயத்துல உன் மானத்தை வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அடுத்து அவளோட சதியில இருந்து மாமா எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆமா, சித்தி எங்க காணோம்? அவங்க அண்ணனை கைது பண்ணிட்டாங்கல்ல, அவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு ஊருக்கு போயிருக்கா. பார்வதி இந்த ஒரு தடவை என் அண்ணனை விட்டுருன்னு உன் காலில் விழுந்து கெஞ்சினாலாமே, அத துளி கூட மதிக்காம போலீஸ் கிட்ட சொல்லி அவரை கைது பண்ணிட்டு போ சொன்னியா? உனக்கு என்னடி அவ்வளவு ஒரு அகங்காரம்? மனோகரால 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமே கண்ணீரும் கம்பளையுமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமான மனோகரை எப்படி நம்ம வெளியே விட முடியும்? விட்டா அந்த ஆள் இன்னும் பல பேரை சாகடிச்சிருவாரு. அதனால அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் சித்தி சொன்னதையும் கேட்காம அவரை கைது பண்ணிட்டு போங்கன்னு சொன்னோம். அப்போ சொந்த பந்தத்துக்கு மதிப்பில்ல, அப்படிதானே? அத்தை, என்ன பேசுறீங்க? சாக கிடக்கிறது யாரோ தானே. அதான் அந்த வலி உங்களுக்கும் புரியல, சித்திக்கும் புரியல. அண்ணன் மேல இருக்கிற பாசம் அவங்க கண்ணை மறைக்குது. இந்த விஷயத்துல உறவெல்லாம் பார்க்க முடியாது. தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். மாயா, ஏய் பத்மா, ஏய், நீ வேணா பெரிய வக்கீலா இருக்கலாம், நீ ஒண்ணு நீதிபதி கிடையாது. எது சரி எது தவறுன்னு முடிவு பண்றது இந்த குடும்பம். இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் அண்ணன் போராடிட்டு இருக்காரு. நம்ம வீட்ல வாழ வந்த பொண்ணோட அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கா, நம்ம குடும்பம் சந்தோஷமாயிடுமா? அத்தை, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற உத்தமரையோ இல்ல மக்கள் சேவகனையோ நான் வீண் பழி சுமத்தி புடிச்சு கொடுக்கல. கள்ளச்சாராயம் காய்ச்சினவனையும் கேடு கெட்டவனையும் தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கேன். அதோட விஷ சாராயத்தை காய்ச்சி பல பேரை சாகடிக்க பார்த்தான். அவனை தானே நான் புடிச்சு கொடுத்திருக்கேன். எனக்கு உறவெல்லாம் தெரியும் அத்தை. என்னடி உனக்கு தெரியும்? என்ன தெரியும்? என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவதானே நீ? அம்மா, என்னமா பேசிட்டு இருக்க நீ? என்ன அவனோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? அவன் சாராயம் காய்ச்சி விக்கிறவன். அவனை போய் என் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசாத, இது நல்லா இல்ல. டேய், இந்த மாதிரி தான் இவ ஒரு நாள் உன்னை விட்டுட்டு ஓடுவா. அப்ப நான் அவ காலை பிடிச்சு கெஞ்சுவேன். பார்வதிக்கு வந்த நிலைமை தான் அப்ப எனக்கு வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. பத்மா,